அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளை நம்ம தொடர்ந்து வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அவங்க அனௌன்ஸ் பண்ண ஒரு ஜிஓ தான். இது என்ன ஜிஓ அப்படின்னா, இந்த ஜிஓ வெளியிட்டது யார் அப்படின்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். அது என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த டியர்னஸ் அலவன்ஸ் சொல்லக்கூடிய டிஏவை இன்க்ரீஸ் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுக்கு டிஏ அவங்க இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு வருடமும் 2 முறை டிஏ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ இன்க்ரீஸ் பண்ண டிஏ எவ்வளவு கூட்டுறாங்க அப்படின்னு விடக்கூடிய இந்த ஆணை தான். கடந்த முறை வாங்கினது 230%. அதான் 230 டோட்டலாக ஓவராலாக இருக்கும். ஸோ இப்போ 1/1 அதாவது இந்த வருடம் 1ஆவது மாதத்துலேருந்து அவங்களுக்கு 239% அவங்களுடைய டிஏ வழங்குவாங்க. 239ன்னு கூடாது, அது இயர்லி அது 4%, 5 அந்த மாதிரி தான் கூடும். ஸோ அப்படி கூடும்போது இப்போ ஜூன் மாதம் தான் இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இந்த அரியர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டிஏவை இந்த மாதம் மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அண்டு மே வரைக்கும் கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு அரியராக கொடுக்கணும். இந்த மாதத்துக்கு சேலரியில் ஆடாயிரும். இதுக்கு முன்னால் ப்ரீவியஸ் மந்த்துக்கு அந்த டிஏ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை தான் இப்போ விட்டுருக்காங்க. இதுதான் நம்மளுடைய கவர்மெண்ட்லேருந்து இன்றைக்கி வெளியான ஒரு ஆர்டரு. இது எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறது தான் ஒரு இது. பெர்மனன்ட் ஸ்டாஃபுக்கு மட்டும்தான் இந்த டிஏ இந்த பே ஸ்கேல் கிரேடு பே அவங்க அதிகரிக்கிறது. ஸோ அதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரேட் ஆஃப் டியர்னஸ் அலவன்ஸ் அப்ளிகபிள் with effect from 1/1/24 in respect of employees continuing in draw their pay in the pre-2016 pay scale grade pay orders issued. ஸோ டிஏங்கிறது எல்லா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். பேசிக் பே, டிஏ, மெடிக்கல் அலவன்ஸ் தான். ஸோ பேசிக் பேலேருந்து அவங்க வாங்குகிற அமௌண்ட்டோட எவ்வளோ டிஏ கூடுதோ அந்த பெர்சன்டேஜை அவங்க ஆட் பண்ணி அவங்க டிஏவாக கொடுப்பாங்க. ஸோ டிஏங்கிறது பேசிக் பே எப்பயும் கூடாது. இந்த டிஏ மட்டும்தான் அவங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கும். அவங்க அடுத்த ப்ரமோஷன் போகும்போது அந்த போஸ்ட்டுக்கு என்ன பேசிக் பேயோ அதை வாங்குவாங்க. இப்போ குரூப் 4 ஒருத்தர் உள்ளே போகிறார் அப்படின்னா அவருக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 19,500 தான் இருக்கும். ஸோ அந்த 19,500ங்கிற சம்பளம் அதோட டிஏ. ஸோ டிஏ எவ்வளோ கூடுது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க. ஸோ அதுதான் இந்த இதோடைய இது. ஸோ ஜிஓ அது கடந்த வருடம் வாங்கின விட இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த பெர்சன்டேஜை இதில் ஆட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. இதுதான் அதனுடைய ரூல்ஸ். தேங்க்யூ.